இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஸோ அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினம் அப்படின்றது நம்ம கிடைக்கிறதுக்கு சாதாரணமா பாடுபட்டு கிடைச்சது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாங்க. 500 வருடங்களா நம்மளுடைய இந்திய நாடு பிரிட்டிஷ்காரங்க கையில வந்து அடிமைப்பட்டு கிடந்தது. வெறும் 2000 ராணுவ படைகளை வச்சுட்டு இருந்த பிரிட்டிஷ்காரன் 2 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்மளுடைய இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி கிடந்தான் அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதுங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. அது காரணம் என்ன? அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள். சுதந்திர போராட்டம் அப்படின்றது இந்தியாவோட பல பக்கங்கள்ல இருந்து போராட்டங்கள் வெடிச்சாலும் இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டது நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்றதாங்க ஒரு உண்மை. 1715 காலகட்டத்துல பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நான் எதுக்கு உனக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும், நான் ஏன் உங்க கூட வந்து வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு அவனை எதிர்த்து குரல் கொடுத்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு மிக கனத்த குரல்ல ஒரு சிங்க குரல்ல ஒலிச்ச ஒரு மிகப்பெரிய மாவீரன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பூலித்தேவன் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார் அப்படின்றதாங்க உண்மை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து வரி கட்ட மறுத்து சிம்ம குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், மருதுபாண்டிய சகோதரர்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் மீறி வீரம் ஆயுதம் மட்டுமே இருந்தா மட்டும்தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட முடியுமா? அது இல்லாம தன்னுடைய எழுத்தின் மூலமா கூட இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்ற புரட்சி கவி மகாகவி பாரதியார் அவர்கள், மகாகவி பாரதியாரை தொடர்ந்து அவருடைய சிஷ்யன் பாரதிதாசன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எழுத்தின் மூலமா சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. மகாகவி பாரதியார் அவர்கள் யானை மிதிச்சு இறக்கும் போது அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 தாங்க. எல்லாருக்கும் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? யானை மிதிச்சதுனால நான் இறக்கல, என்னுடைய மீசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை முடி ஒண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனை நான் எப்படி எதுக்குறனோ, என் உடம்புல ஒரு வெள்ளை முடி வந்தா கூட அந்த வெள்ளைக்காரன் என்னுடைய உடம்புல ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு சமம். சோ அந்த வெள்ளை முடி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் என்னுடைய உயிரை விடுறேன் அப்படின்னு வந்து புரட்சிகரமா தன்னுடைய மரணத்தை கூட ஒரு வாக்கு மூலமா சொல்லிட்டு செத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் தாங்க. எல்லாத்தையும் மீறி இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்றது இந்திய அளவுல வெடிக்கிறதுக்கு மிக முக்கியமா காரணமான அமைஞ்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் நடந்த வேலூர் சிப்பாய் கழகம். சோ இந்த கழகம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச ஒரு கழகம்ங்க. இந்திய ராணுவ படையினர் பிரிட்டிஷ் ராணுவ படையினரால ஒடுக்கப்படுகின்ற அந்த கொடுமையான சட்டத்தின் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கழகம் வெடிச்சதுங்க. இந்த கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் போர்க்கொடி தூக்குனாங்க, கையில துப்பாக்கி தூக்குனாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் ராணுவத்தினரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவத்தினர் 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அதிகாலை 2 மணி அளவுல கண்மூடித்தனமா சுட்டு தள்ளாங்க. அன்னைக்கு காலையில 9 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கில்லஸ்பி தலைமையிலான பிரிட்டிஷ் ராணுவத்தினர் வேலூர் கோட்டைக்குள்ள புகுந்து மதியம் 2 மணிக்குள்ள கலவரத்துக்கு காரணமான இந்திய ராணுவ படையை சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் ஒடுக்கிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் கேப்டன் கில்லஸ்பி தலைமையில வேலூர் கோட்டையில போயிட்டு அத்தனை இந்திய ராணுவ வீரர்களையும் சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்றதான் கொடுமையான விஷயம். மிக முக்கியமான கொடுமையான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலூர் கழகம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு இந்த கேப்டன் கில்லஸ்பி என்ன வேலை பண்றான்னா, இனி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக எவனும் குரல் கொடுக்க கூடாது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து எவனும் சுதந்திர போராட்டம் வந்து கொடி பிடிக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த கழகத்துல பிடிபட்ட 50 இந்திய ராணுவ வீரர்களையும் பீரவங்கி வாயில வச்சு அவங்களோட உடலை வந்து செதறடிச்சு சுட்டு வீழ்த்தினவன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கில்லஸ்பி அப்படின்ற ஒரு கொடூரமான அரக்கனுங்க. எந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் போர்க்கொடி தூக்க கூடாது, எந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் சுதந்திரம் கேட்க கூடாதுன்னு, எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அடக்குமுறை நிகழ்ச்சியை வந்து வேலூர் கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல கில்லஸ்பி நடத்தினானோ இந்த அடக்குமுறை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிச்சதுங்க. வேலூர் கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர்கள் 500க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரங்கல் கூட்டம் இந்தியா ஃபுல்லா வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த இரங்கல் கூட்டத்தை அடக்குமுறை செய்ய பிரிட்டிஷ்காரன் வந்தா அந்த அடக்குமுறை கூட்டத்துக்கு எதிர்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்றதாங்க ஒரு உண்மை. இந்த வேலூர் கழகத்தை விட மிக கொடூரமான சம்பவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 அமிர்தரசில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நிறைய இடத்துல வந்து கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. சோ அதன் விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்தது. ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உலக போருக்கு அப்புறம் வந்து இந்தியர்கள் யாரும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடக்கூடாது, இந்திய சுதந்திரத்துக்காக எங்கேயும் வந்து கூட்டங்கள் நடைபெறக்கூடாது, இந்திய சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி யாருன்னா போராடினாலோ பயன்படுத்தினாலோ எந்தவித விசாரணையும் இன்றி எந்தவித முன்ன
முன்னறிவிப்புமின்றி அவங்கள வந்து கைது செய்வோம், அவங்கள வந்து சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு கொடுமையான சட்டத்தை ரவுலட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை போடுறான். சோ அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக்ல வந்து ஒரு கூட்டம் நடைபெறுதுங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சுங்களேன். அது வந்து ஒரு மைதானம் மாதிரி. அங்க வந்து வியாபாரமும் நடக்கும், கூட்டங்களும் நடக்கும், திருவிழாக்களும் நடக்கும், பண்டிகைகளும் நடக்கும். சோ அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான இடம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடம். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடைபெறதா வந்து யாருக்கு போயிருக்குன்னா ஜெனரல் ஓ டயர் அப்படின்ற ஒரு கொடூரமான பிரிட்டிஷ்காரன் காதுக்கு போயிருக்கு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மதில் சுவரெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும், யாரும் தப்பிச்சு கூட ஓட முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு தப்பிக்கலான்னு வந்து ஒரு சில பேர் ஓடி இருக்காங்க. அவர் ஓடுறத பார்த்து பின்னால ஒரு 10 பேரு, அதுக்கு பின்னால் ஒரு 20 பேரு. சோ எல்லாரும் அந்த கிணத்துல குதிக்கவே மூச்சு திணறி செத்து இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த ஜெனரல் டயர் என்ன பண்றாங்கன்னா சுட்டுக்கிட்டே இருக்கான். சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா வழியிலும் தேடுறாங்க, எல்லா வழியும் அடைபட்டிருக்கு. இந்த துப்பாக்கி சூட்ல உயிர் பிழைத்த 6 வயது சிறுவன், அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தம் சிங். அவர் என்ன பண்றாருன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் 1940ஆம் ஆண்டு இதே ஜெனரல் ஓ டயரை எப்படி நம்ம இந்திய மக்களை வந்து சுட்டு வீழ்த்தினானோ கொடூரத்தனமா, அந்த ஜெனரல் ஓ டயரை லண்டன்ல போயிட்டு 30 வருஷம் பொறுத்து உத்தம் சிங் அப்படின்ற இளைஞன் சுட்டு தள்ளி பழி வாங்குறாருங்க. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இந்த மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் காரணமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள், அகிம்சை வழியில போராட்டின மகாத்மா காந்தியா இருந்தாலும் சரி, ஆயுதத்தை கையில் எடுத்து வெள்ளைக்காரனை நேருக்கு நேர் எதிர்த்து போராடின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களா இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லாங்க. சோ அப்படியெல்லாம் உயிர் தியாகம் செஞ்சு வாங்கினா நம்ம இந்திய சுதந்திரம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.